வணக்கம் காவிரியன்ஸ். டிவிஎஸ் மோட்டர்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஐட்டம் என்னென்னா, இந்த எஃப்ஐஐஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே நம்ம டிஐஐஸோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுது அப்படின்ட்டு நியூஸ் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா எஃப்ஐஐஸ் இந்தியாவில் எவ்வளோ ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 17.22%. ஆனால் அவங்கள பீட் பண்ணி இன்றைக்கி 17.62% ஆஃப் த இந்தியன் ஷேர் மார்க்கெட் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க டிஐஐஸ். டிஐஐஸ்ன்னு சொல்லும்போது நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம பேங்க்ஸ் ஆல்சோ அவங்க கூட நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது. ஸோ 17.62% இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 71.76 lakh crores. அஸ் அகெயின்ஸ்ட் எஃப்ஐஐயோட ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 70.35 அப்படின்னு சொல்லலாம். இது நல்லதா கெட்டதா அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இனவே இட்ஸ் எ குட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எஃப்ஐஐஸ் எப்படி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸு அந்த நிறைய மியூச்சுவல் ஃபண்ட், பென்ஷன் ஃபண்ட் அதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணோம். அவங்க இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் இவங்களுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அதனால் இந்த கல்ச்சர் இட்ஸ் அ குட் கல்ச்சர். கரெக்டாக? ஏன் அப்படின்னா, முன்னாடிலாம் ஒரு 10 years பேக் ஆர் ஈவன் பேண்டமிக் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா கூட எங்கே இந்தியன்ஸ் எல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதர் கோல்டாக இருக்கும், இல்லாட்டா அது வீடு வாங்குறதுக்காக இருக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப குறைச்சி தான் இன்வெஸ்ட் பண்ணுறது உண்டு. இப்போ அந்த இது மாறி, சிச்சுவேஷன் மாறி, இவங்க டுவோர்ட்ஸ் அ ஃபினான்ஷியலைசேஷன் ஆஃப் த எக்கானமி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஆர் ஃபினான்ஷியலைசேஷன் ஆஃப் அசட்ஸுங்கிறப்ப அப்போ இது இட்ஸ் அ குட் மூவ் தானே. அதுதான் மேஜர் பெனிஃபிட்டு. நம்மளும் அதாவது ஒரு நாடு பெரிய நாடாக ஆகணும் அப்படின்னா, ஒரு சூப்பர் பவர் ஸ்டேட்டஸ்க்கு வரணும் அப்படின்னா, அது டொமஸ்டிக் எக்கானமியில் இருக்க பிளேயர்ஸ்னால தான் ஆக்சுவலாக அது கொண்டாட முடியும். இப்போ சைனா ஏன் பெரிய லெவலில் பவர்ஃபுல் கண்ட்ரியாக எமர்ஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, அங்கே இருக்க கம்பெனிஸு, அங்கே இருக்க பீப்புள், இன்வெஸ்டர்ஸ் ப்ளஸ் கவர்மெண்ட்டு தான் காரணம்னு சொல்லணும். அதே மாதிரி நம்ம கண்ட்ரியும் ஒரு பெரிய வளர்ந்த நாடாக ஆகணும் அப்படின்னா தென் நம்ம டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ எப்பொழுதுமே ஃபாரினர்ஸு இல்லை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனில் இன்வெஸ்டர்ஸை நம்பிகிட்டே இருந்தோம்னா நம்ம அந்த வளர்ச்சி அடைந்த நாடுங்கிற ஸ்டேட்டஸை ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். பட் அவங்க வரலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், அண்டு அதுக்கு ஆல்வேஸ் ஓப்பன் டோர் தான். பட் ஆனால் அவங்க இந்தியன் மார்க்கெட்டை டாமினேட் பண்ண விடலாமான்னு பார்த்தோம்னா வேண்டியது இல்லை அப்படின்னு தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸ் நமக்கு காமிக்குது. இப்போ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட நீங்கள் அதர் பீப்புளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணிங்கன்னா, லைக் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ் லைக் நீங்கள், நான், ப்ளஸ் ஹெச்என்ஐ, தெர் இஸ் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 7.96% இருக்குது. ப்ளஸ் ஏற்கனவே சொன்ன 17.6 ஆட் பண்ணிங்கன்னா நியர்லி அபவுட் 27%க்கு மேலே போயிடுது இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் அதே சமயத்தில் இந்த ஒரு நெகட்டிவ் இஷ்யூவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். என்ன அப்படின்னா, இந்தியா ஸ்டில் ஒரு இம்போர்ட் டிபெண்ட் எக்கானமியாக தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய ட்ரேடு அண்ட் ஈவன் த சர்வீசஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாமே போட்டு பார்த்தா ஸ்டில் நெகட்டிவில் தான் இருக்கும். ஈவன் தோ நம்மளுடைய என்ஆர்ஐ ரெமிட்டன்ஸ் பார்த்திங்கன்னா அது கூட ஒரு சைஸபிள் அமௌண்ட்டாக வந்துட்டுருக்கு. நியர்லி அபவுட் $129 billion தான் வந்துட்டுருக்கு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஸ்டில் நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டில் டெஃபிசிட்டில் தான் இருக்கிறோம். அது மேனேஜபிளாக இருந்தாலும் ஒரு 0.7% to 0.9% அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தால் கூட ஸ்டில் நம்ம நிறைய தான் இம்போர்ட் பண்ணுறோம் ஆன் த குட் சைடில் அப்படின்னு சொல்லணும். அப்போ இதை யார் மீட் பண்ணுறா, இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தென் இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸு
அப்புறமேலேருந்து எஃப்டிஐ, த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அப்புறம் லோன்ஸு பாரோட் பை நிறைய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், இல்லாட்டா பேங்க்ஸாக இருக்கலாம், இல்லாட்டா அந்த பாரோவர்ஸாக இருக்கலாம். இவங்க வந்து அந்த அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு, அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு தேவை தான் அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம. ஆனால் நம்ம எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸை பொசிஷனில் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய தயவு தேவையே இல்லை. அண்ட் மறுவார் அவங்க வந்து ஒரு ஃபேர் வெதர் ஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம கண்ட்ரியில் பெனிஃபிட் இருந்தால் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பெனிஃபிட் இல்லாதப்ப டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதனால் நமக்கு ஷேர் மார்க்கெட்டில் வர அன்எக்ஸ்பெக்டட் ரீசனுக்காகவும் இல்லாட்டா அக்கேஷன்னாலேயும் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டு வெகுவாக குறையிறத நம்ம அடிக்கடி பார்த்துட்ருக்கோம் வேறு. ஸோ அதனால் தோ பிளெஸ்ஸிங்காக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அதில் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். அப்புறம் ஒன் மோர் திங் பாருங்கள், இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்தன் ஆகிடுது. இந்தியன் ருப்பி வந்து 84.50 அப்படின்ட்டு. ஏற்கனவே நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் தட் ஐடி இண்டஸ்ட்ரிலாம் நிறைய அன்சர்டன்ட்டி ஃபேஸ் பண்ணுது அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு விலை குறைய என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தா திருப்பியும் அவங்கள தான் போய் ஹிட் பண்ணோம். இந்த ஐடி எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் இன்னும் வந்து வெகுவாக பாதிக்கப்படுவாங்க, அட்லீஸ்ட் பை 1 to 2% வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒன் மோர் திங், அஃப்கோர்ஸ் ஃபார்மா ஆல்சோ அவங்க கூட நியர்லி அபவுட் 45-50% வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க கூட இதனால் அஃபெக்ட் ஆகுவாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கணும் இந்த டைமில். அப்புறம் கம்மிங் டு த மெயின் டாபிக், டிவிஎஸ் மோட்டார்ஸ். நார்மலாக வந்து நமக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு பஜாஜ் ஆட்டோ இருக்கும். ஆனால் பஜாஜ் ஆட்டோ இன்னும் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணலை. ஆனால் எஸ்டிமேட் இருக்குது எவ்வளோ பஜாஜ் பண்ண போகிறாங்க, என்ன ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நிறைய அனலிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ மட்டும் பார்க்கலாம். பட் ஆனால் மெயினாக வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸோட ரிசல்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த Q4 ரிசல்ட்ஸ் அந்த டிவிஎஸ் மோட்டார்ஸோட இது பார்க்கலாம். இவங்களுடைய டோட்டல் வால்யூம் ஆஃப் சேல்ஸ் பார்த்திங்கன்னா அபவுட் 12.16 lakh யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லணும். எக்ஸ்போர்ட்டில் மட்டும் 3 lakh பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே எக்ஸ்போர்ட் வந்து எதர் பஜாஜ் ஆட்டோவாக இருக்கட்டும் இல்லை டிவிஎஸ் மோட்டார்ஸாக இருக்கும், எங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இவங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும். அண்டு இவங்களுடைய இன் அடிஷன் டு த ஐசி இன்ஜின்ஸ், இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினோட இப்போ வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஸோ அதில் கூட நியர்லி அபவுட் 76,000 யூனிட்ஸ் வந்து இந்த குவார்ட்டரில் விற்றுருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். ரெவன்யூ வந்து 9,550 crores அண்ட் ரியலைசேஷன் பார்த்திங்கன்னா 78,500 rupees பர் யூனிட் சோல்டு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து நார்மலாக வந்து பஜாஜ் ஆட்டோவோட ரொம்ப குறைச்சி தான் இருக்குது. இதுதான் த ரீசன் ஏன் இவங்களுடைய ரெவன்யூ வந்து ஹியூஜாக இல்லை அப்படிங்கிறதுக்கு கூட சொல்லலாம் நம்ம. அப்புறமேல வந்து இபிட்டா வந்து அபவுட் 1,333 crores அண்ட் இபிட்டா மார்ஜின் பார்த்திங்கன்னா நியர்லி 14% வச்சுருக்காங்க. நெட் ப்ராஃபிட் இஸ் 852 அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 8.9 அப்படின்னு சொல்லணும். ஏன் இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து நார்மலாக வந்து பஜாஜ் ஆட்டோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பஜாஜ் வந்து அபவுட் 20+ அது மாதிரி தான் எபிட்டா இருப்பாங்க. இவங்க வந்து அபவுட் பிட்வீன் 10 and 14% இருப்பாங்க. இந்த தடவை 14% அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்லேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இவங்களுக்கும் பஜாஜ் ஆட்டோவுக்கும். இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அபவுட் 8.9 தான் இருக்குது. பட் ஆன் த அதர் ஹேண்ட் நார்மலி அபவுட் 15 to 16% அது மாதிரி இருக்கும் ஃபார் பஜாஜ் ஆட்டோ. அந்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ் என்ன, டெட்டு வந்து இவங்களுக்கு வந்து அபவுட் 3,300 crores இப்போ இருக்குது. பட் பஜாஜ் ஆட்டோ வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. அதே மாதிரி தான் இந்த 4th quarterலையும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம என்ன பஜாஜ் ஆட்டோ பண்ணுறது இவங்களால பண்ண முடியல அப்படின்னா அவங்களுடைய யூனிட் ரியலைசேஷன் வந்து நிறைய இருக்கும் பஜாஜ் ஆட்டோக்கு. அண்டு இந்த டெட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பஜாஜ் ஆட்டோக்கு. அதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சேஷன். அண்டு இந்த ப்ராடக்ட் மிக்ஸ் இருக்குது பாருங்கள், அது கூட ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்டு அஃப்கோர்ஸ் இவங்க பார்த்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோ வந்து மோர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இந்த லைனில் இருக்காங்க. தென் வந்து இந்த டிவிஎஸ் மோட்டார்ஸ்
மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பஜாஜ் ஆட்டோ எடுத்துட்டிங்கன்னா அது வந்து 2.5 கம்பெனிஸ் அப்படின்னு அந்த ப்ரொமோட்டரையே சொல்கிறாரு. என்ன அப்படின்னா முதல்ல ஸ்கூட்டர்ஸில் இருந்தாங்க, அந்த ஸ்கூட்டர்ஸ்லேருந்து மோட்டர் பைக்ஸ்க்கு வந்தாங்க. இப்போ வந்து அகெயின் மோட்டர் பைக்ஸ்லேருந்து நிறைய ஸ்கூட்டருக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தெர் இஸ் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து ஒரு 2.5 கம்பெனி அது மாதிரி இருக்குது. மொரோவர் 2 பேருமே சூனர் ஆர் லேட்டர் எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாறிடும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா புது ஏரியாவில் கூட இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தெர் இஸ் சிஎன்ஜி அப்படின்ட்டு, தெர் இஸ் பஜாஜ் ஆட்டோ வந்து மோர் அந்த சிஎன்ஜி சைடில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதே சமயத்தில் இந்த 2 பிளேயர் தான் நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 பொசிஷன் இன் இந்தியாவில் இருக்காங்க ஆன் தி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல். இவங்க ஈஸியாக பீட் பண்ண முடியுது. ஓலாவாக இருக்கட்டும், இல்லாட்டா ஏத்தராக இருக்கட்டும். இப்போ தான் ரீசெண்டாக வந்து கம்பெனியை கூட லிஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. பஜாஜ் ஆட்டோவாக இருந்தாலும் சரி, டிவிஎஸ் மோட்டர்ஸாக இருக்கட்டும். பட் எங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இவங்க லோன் ஜாஸ்தி வச்சுருக்காங்க, அதனால் இவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப குறைச்சிருக்கு. பட் ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல் தான். இவங்களும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களும் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இவங்களும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. அதோட சேல்ஸு, அதாவது அதோட பிராண்டு பார்த்திங்கன்னா iQube அப்படின்ட்டு, அது கூட பிக்கப் ஆகிட்டுருக்கு நிறைய. ஸோ இது வந்து ஒன்லி 2 வீலர் மட்டும் இல்லை, ஈவன் 3 வீலரில் கூட போத் ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் தேர். பட் வந்து பஜாஜ் ஆட்டோட ரிசல்ட்ஸ் இன்னும் வரல. வந்தோன்னே அதை வேணால் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பட் ஒன் திங், தி so far as a sale is concerned, ப்ரீ பேண்டமிக் டைமில் இருந்த சேல்ஸை இவங்க வந்து ஈஸியாக பீட் பண்ணிட்டாங்க. தெர் இஸ் டிவிஎஸ் மோட்டார்ஸோட க்ரோத் பார்த்திங்கன்னா ட்ரெமெண்டஸாக இருக்குது. ஆனால் ப்ரீ சேல்ஸோட வால்யூம் ஆஃப் த சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஆட்டோக்கு இன்னும் வந்து அதை ஈவன் டச் பண்ணலை அப்படின்னு சொல்லணும். அப்போ ஆனால் அவங்களுடைய அந்த ப்ராடக்ட் மிக்ஸுனாலையும் அவங்களுடைய பிஸ்னஸ் வர்சடைலிட்டினாலையும் இவங்க வந்து நிறைய ப்ராஃபிட் பர் மோட்டர் பைக்கோ ஸ்கூட்டரோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த இவி மோட்டர் சைடு பார்த்திங்கன்னா இவங்க வந்து பஜாஜ் ஆட்டோ வந்து அபவுட் 29% ஆஃப் த ஷேர், மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. இட்ஸ் ஃபினாமினலி குட். அண்டு டிவிஎஸ் வந்து அபவுட் 23% அப்படின்னு சொல்லணும். சரி, இந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் எஸ்பெஷலி இந்த 2 வீலர்ஸில் என்ன ஒரு குட் திங் அப்படின்னா, அவங்க ஃபுல்லாகவே டொமஸ்டிக் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபார் பஜாஜ் ஆட்டோலாம் 46% எக்ஸ்போர்ட் இருக்குது. ஆனால் அந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுன்னா அமெரிக்கன் யூஎஸ்ஏ டிபெண்ட் பண்ணுறது இல்லை. ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரீஸை தான் டிபெண்ட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் வந்து இவங்க வந்து இந்த ட்ரம்ப் டேரிஃப்னால் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. இது வந்து அதே இது தான் இந்த டிவிஎஸ் மோட்டார்ஸ்க்கும். அவங்களுடைய எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதில்ல. அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸு கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கிரேட் சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி இந்த இயரில் வந்து கவர்மெண்ட் வர ஒரு 1 lakh crore வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டாக வந்து இந்த மிடில் கிளாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஆர் எஸ்பெஷலி இந்த சேலரிட் கிளாஸ்க்கு கொடுத்துருந்தனால அவங்க வந்து நிறைய 2 வீலர்ஸ் வாங்குறது உண்டு. அதனால் இந்த 2 வீலர் சேல்ஸும் இந்த வருஷத்தை வந்து ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. அண்டு வித் திஸ் வந்து நான் வந்து இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டேன். இது வரைக்கும் இந்த பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.